ஒரு பக்கம் நான் ஏழை தாயின் மகன் டீ வித்தவங்கிறான் ஒரு பக்கம். உண்மையில் நீங்கள் டீ வித்தவர்கள் இல்லை, தேசத்தை விற்றவர்கள், இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை விற்றவர்கள், இந்த நாட்டினுடைய நலன்களை விற்றவர்கள், ராணுவ ரகசியங்களை விற்றவர்கள், போதைப் பொருட்களுக்காக ராணுவ ரகசியங்களை விற்றவர்கள். அதனால ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மானத்தையும் விற்றவர்கள் அவர்கள். அவங்க சொல்றாங்க ராகுல் காந்தி இளவரசருங்கிறாங்க. ஆனால் மோடி போட்டிருக்கிற கோட்டு 10 லட்சம், சாப்பிடுற காளான் பல லட்சம். அப்ப ஏழை தாயின் மகன் என்று இவர்கள் அந்த வேடத்திலே இருக்கிறார்கள். இப்ப அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை? காந்தி நகர் தொகுதியில அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும்னா நீ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும். மக்கள் பணி செஞ்சிருந்தானா மக்களே ஓட்டு போட போறான். அதை விட்டு எதிர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை காணாமல் அடிக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அவனை கூப்பிட்டு மிரட்டுறது, இல்லைன்னா பணம் வாங்கிக்கன்னு சொல்றது, இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய போக்கே கிடையாது. இதுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பொழுது எதிர் வேட்பாளர்களை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்றோ, போட்டியிலிருந்து விலக வைக்க வேண்டும் என்றோ நீங்கள் எப்பொழுது முயற்சி செய்தீர்களோ அந்த வினாடியே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். ஜனநாயகத்துக்கு நீங்க அன்ஃபிட்.